Hello students, welcome to my channel. Exercise 3.1 second question என்னன்னா discuss the nature of solutions of the following system of equations. So நமக்கு வந்து set of equations கொடுத்துட்டு அதோட nature என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. So நமக்கு வந்து மூணு டைப் இருக்கு. அந்த மூணு டைப் வச்சு தான் நம்மளோட nature of solution என்ன அப்படிங்கறது சொல்ல போறோம். So type 1 என்னன்னா it has unique solutions. So நம்மளோட first question sums எல்லாம் பார்த்தோம் இல்லையா, நான் description boxல அந்த லிங்க் தரேன். So அதுல எப்படி இருக்கும்னா ரெண்டு ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணனா எனக்கு இந்த சைடு ஒரு வேல்யூ கிடைக்கும், இந்த சைடு ஒரு வேல்யூ கிடைக்கும். So that நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு நம்மளோட ஆன்சர் கெட் பண்ணுவோம். 4x is equal to 1 வந்தா x is equal to 1/4 இந்த மாதிரி யூனிக்கா நமக்கு வந்து வேல்யூஸ் கிடைக்கும். அப்படி இருந்தா அது டைப் 1. The nature of solution வந்து it has unique solutions அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம், consistent அப்படின்னு எழுதலாம். So next type என்ன அப்படின்னா நமக்கு ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது ரெண்டு சைடுமே 0 ஆயிடுறது. ரெண்டு சைடுமே பாருங்க ஒரே வேல்யூ தான் இருக்கும். 10x plus 4y is equal to 1, 10x plus 4y is equal to 1. ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணா எனக்கு என்ன ஆயிடும், 0 0. So இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்மளோட சம் ஸ்டாப் பண்ணோம்னா infinite number of solutions இருக்கும்னு அர்த்தம். அதாவது infinitely has many solution உங்க புக் பேக்ல வந்து எழுதிருப்பாங்க. So இந்த மாதிரி 0 equal to 0 வந்தா செகண்ட் டைப். இப்ப தேர்ட் டைப் என்ன அப்படின்னா the system is inconsistent and has no solution. இதுக்கு வந்து சொல்யூஷனே வராது. எப்படி அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவலா இருக்கும், பட் நம்ம ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும் மாறி இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் எனக்கு 0 ஆயிடும், ஆனா கான்ஸ்டன்ட் வேல்யூஸை சால்வ் பண்ண எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா அது வந்து இன்கன்சிஸ்டன்ட் and has no solution அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ மூணு டைப் என்ன மறுபடியும் பார்க்கலாம். ஈக்குவேஷன் சால்வ் ஆகி நமக்கு வேல்யூ கிடைச்சதுன்னா the system is consistent and has unique solution அப்படின்னு எழுதணும். ஈக்குவேஷன்ஸும் கான்ஸ்டன்ட் வேல்யூஸும் 0 ஆச்சுன்னா நம்ம என்ன எழுதணும், infinitely many solutions or infinite number of solutions. தேர்ட் டைப் என்ன, ஈக்குவேஷன் மட்டும் 0 ஆயிட்டு நம்பர் நம்ம கான்ஸ்டன்ட்ல வந்து வேல்யூ பேலன்ஸ் இருந்ததுனால் system is inconsistent and has no solutions அப்படின்னு எழுத போறோம். ஸோ மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஸோ சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, x plus 2y minus z is equal to 6 minus 3x minus 2y plus 5z is equal to minus 12, x minus 2z is equal to 3. ஸோ கொஸ்டின்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும் ஒரு டேர்ம் வந்து நமக்கு வந்து ரெண்டு வேரியபிள கொடுத்திருக்காங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நமக்கு x and z கிடைக்கும். y வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். சோ இத வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா கன்சிடர் பண்றேன், இது செகண்ட் ஈக்குவேஷனா கன்சிடர் பண்றேன், இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனா நான் கன்சிடர் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் டூ ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ சொல்யூஷன்ல வந்து சால்வ் 1 and 2. சோ எழுதலாம் x plus 2y minus z is equal to 6. அதே மாதிரி minus 3x minus 2y plus 5z is equal to minus 12. So எந்த சைன் கன்வர்ஷன் எதுவுமே கிடையாது, ஏன்னா plus 2y minus 2y கேன்சல் பண்ணிடலாம். எதுவுமே இல்லைனா 1 minus 3 is minus 2x minus 1 இருக்கு 5 இருக்கு, அப்போ ஆன்சர் 4z is equal to 6 minus 12 is minus பெரிய நம்பருக்கு இருக்கு, 12 minus 6 is 6. So இது நம்மளோட fourth equation. and இந்த equation வந்து கொஞ்சம் கவனிச்சோன்னா எல்லாமே 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். So நான் என்ன பண்றேன்னா fourth equation is divided by 2 அப்படின்னு எழுதுனா minus x plus 2z is equal to minus 3. So இந்த மாதிரி சம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன் வந்து இதே மாதிரி தான் இருக்கு பாருங்க, x minus z plus 3. இது வந்து சைன் மாறி இருக்கு, அங்க சைன் வந்து மைனஸ் இருந்தா அங்க பிளஸ் இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப என்னோட தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் நான் எடுக்கிறேன்னு வைங்களேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னா x minus 2z is equal to 3 and fourth equation வந்து minus x plus 2z is equal to minus 3. So எல்லாமே கேன்சல் ஆயிடும், ஆன்சர் 0 is equal to 0. செகண்ட் டைப், ரெண்டு இடத்துலயுமே ஜீரோஸ் வந்ததுன்னா நம்ம என்ன எழுதணும்னா the system is or the system has infinitely
many solutions. So first நம்ம types என்னன்னு தெரிஞ்சதுனா ஈஸியா ஆன்சர் எழுதலாம் இல்லையா? ரெண்டு சைடுமே 0 இருந்தா the system has infinitely many solutions அப்படின்னு எழுதணும். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 2y plus z is equal to 3 into minus x plus 1 minus x plus 3y minus z is equal to minus 4 3x plus 2y plus z is equal to minus 1 by 2. So எல்லாமே different கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம கன்வெர்ட் பண்ணோம், இந்த டேர்மையும் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். So சொல்யூஷன்ல முதல்ல மாற்றி எழுதலாம். 2y plus z is equal to 3 into minus x plus 1. So inside multiple பண்ணலாம். 2y plus z is equal to minus 3x plus 3 1s are 3. Inside multiple பண்றோம் சரிங்களா? So இந்த 3x இந்த சைடு கொண்டு வந்தா 3x plus 2y plus z is equal to 3. So இதுதான் நம்மளோட first equation இருக்கும். second equationல எந்த changes இல்ல, அதே மாதிரி தான் இருக்கு. minus x plus 3y minus z is equal to minus 4. So இதுல நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். third equationல நம்ம சேஞ்ச் பண்ணோம். கீழ இருக்க 2 வந்து மல்டிபிள் பண்ணனும். So 3x plus 2y plus z is equal to minus 1 by 2. So 2 வந்து cross multiple other side வந்துச்சுன்னா divisionல இருக்கிறது multiplication ஆகும். அப்ப 2 3s are 6x plus 4y plus 2z is equal to minus 1. இது என்னோட third equation இருக்கும். இப்ப நம்ம எந்த ரெண்டு equation solve பண்ணலாம் அப்படின்னா first 2 equation எடுங்க, plus z வந்து solve ஆயிடும். So அதை முதல்ல செய்யலாம். From 1 and 2. From 1 and 2 equation நான் solve பண்ண போறேன். 3x plus 2y plus z is equal to 3 minus x plus 3y minus z is equal to minus 4. So direct cancellation தான். அப்ப நமக்கு 1 இருந்ததுன்னா 3 minus 1 is 2x plus 5y is equal to minus 1. இது நம்மளோட fourth equation. இதே மாதிரி இன்னொரு டேர்ம்ல z minus பண்ணிட்டு நம்ம செய்யணும் இல்லையா? So அப்ப வந்து நான் 1 and 3 எடுக்கிறேன்னு வைங்களேன். From 1 and 3. First equation வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஆல நான் மல்டிபிள் பண்ணும். ஏன்னா எனக்கு இது வந்து 6x 4y 2z இருக்கு, பட் இங்க வந்து 1z தான் இருக்கு. அப்ப நான் 1 into 2 அப்படின்னு செஞ்சேன்னா 6x plus 4y plus 2z is equal to 6. equation எடுக்கணும் இல்லையா? So third equationம் 6x plus 4y plus 2z is equal to minus 1. So பாருங்க இந்த சைடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நம்பர்ஸ் மட்டும் தான் என்ன ஆகுது நமக்கு equal to z plus x divided by 3 is equal to x plus y divided by 2. So second equation என்ன இருக்குன்னா x plus y plus z is equal to 27. So உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க and மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லாம் நான் கம்பேர் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். x z y வச்சு ஒரு வேல்யூ கிடைக்கும். and இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் நான் கம்பேர் பண்ணா x y z வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். so that நம்ம வந்து சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். சொல்யூஷன்ல இந்த ரெண்டு ஈக்குவேஷன் முதல்ல கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். is equal to z plus x divided by 3. So cross multiple பண்ணலாமா? 3 into y plus z is equal to 4 into z plus x. So 3 into y, 3y plus 3 into z, 3z is equal to 4z plus 4x. So இப்ப நான் என்ன பண்ண போறேன், எல்லாமே ஒரே சைடு கொண்டு வரணும் இல்லையா? நான் இப்போ 3y plus 3z அந்த சைடு கொண்டு வர போறேன். ஏன்னா xக்கு வந்து பிளஸ் டேர்ம்ல இருக்கும். plus 4z, அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும், minus 3y plus 3y அந்த சைடு வந்தா minus 3y, அதே மாதிரி minus 3z is equal to 0. So 4x minus 3y, வேற எந்த 3y டேர்மும் இல்ல. So minus 3y முதல்ல எழுதிடலாம். அப்புறம் 4z minus 3y, அப்போ வந்து 1 மட்டும் தான் இருக்கும். plus பெரிய நம்பருக்கு plus இருக்கனால plus z is equal to 0. So இது வந்து எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. So இதை நான் first equation அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். Next last 2 terms கன்சிடர் பண்ண இல்லையா? So y plus z divided by 4 is equal to x plus y divided by 2. Same cross multiple பண்ணுங்க. 2 into y plus z is equal to 4 into x plus y. So 2y plus 2z is equal to
4x plus 4y. So x factor இங்க தான் இருக்கு. So இந்த terms எல்லாம் answer கொண்டு போயிடலாம். 4x plus 4y plus 2y அந்த side வந்தா minus 2y plus 2z வந்து minus 2z is equal to 0. So 4x plus 4 minus 2 is 2y minus 2z is equal to 0. So இது என்னோட second equation. இப்போ from 1 and 2 நான் equation solve பண்ணா எனக்கு வந்து ஏதாவது ஒரு term cancel ஆகணும். பாருங்க 4x ஒரே மாதிரி இருக்கு. So 4x நான் cancel பண்ணிட்டா எனக்கு y and z term மட்டும் வரும். So solve பண்ணலாம். So நான் ரெண்டு equationமே எழுதியிருக்கேன். 4x minus 3y plus z is equal to 0. அதே மாதிரி 4x plus 2y minus 2z is equal to 0. So plus இருந்தா minus, plus இருந்தா minus, minus இருந்தா plus. இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம்? Cancel பண்ணிடலாம். Minus 3 minus 2 minus 5y. 2 plus 1 is plus 3z is equal to 0. So இது என்னோட fourth equation consider பண்ணலாம். இப்போ நம்ம third equation இருக்கு இல்லையா? x plus y plus z is equal to 27. So இப்போ third equation நான் first two ஏதாவது ஒரு equation x மட்டும் cancel பண்ணிட்டேனா எனக்கு y and z கிடைக்கும். So நான் என்ன பண்ண போறேன் அப்போ first equation எடுக்கணும்னால எனக்கு இங்க 4x வரணும். So I am multiplying the third equation by 4. 4x plus 4y plus 4z is equal to 27 into 4. 7 4s are 28, balance 2, 8, 10, 108. 108. இப்போ நான் என்னோட first equation எழுத போறேன். 4x minus 3y plus z is equal to 0. Minus இருந்தா plus இருந்தா minus. So 0 க்கு எந்த term தேவையில்லை, let it be அப்படியே இருக்கட்டும். இதை வந்து cancel பண்ணிடலாம். 4y plus 3y that is 7y add பண்ணா 4 minus 1 is 3z is equal to 108 அப்படியே இருக்கும். இப்போ இது என்னோட fifth equation. From 4 and 5 பாருங்க 3z common இருக்கு. So cancel பண்ணிடலாம் இல்லையா? So 4 and 5 equation நான் solve பண்ண போறேன். Minus 5y plus 3z is equal to 0. 7y plus 3z is equal to 108. So plus இருந்தா minus, plus இருந்தா minus, plus இருந்தா minus. இது ரெண்டும் solve ஆயிடும். Minus add பண்ணிலியா? 7, 8, 9, 10, 11, 12. 12y is equal to minus 108. So இது ரெண்டுத்தையும் solve பண்ணலாம். y is equal to minus minus plus ஆயிடும். 108 by 12. So 2 table start பண்ணலாம். Or 3 table. 3 3s are 9, balance 1. 3 6 are 18. And 3 4s are 12. 4 1s are 4 9s are 36. So y oda value 9. So y value 9 irundhuduna nama other two value kandupidichiralam. So for that I am taking my fourth equation. Fourth equation minus 5y plus 3z is equal to 0 where y is equal to 9 ilya. So minus 5 into 9 plus 3z is equal to 0 minus 45 plus 3z is equal to 0 minus 45 plus 3z is equal to 0. 3z is equal to plus 45 ilya. Minus 45 and the plus 45. Z is equal to 45 divided by 3 that is equal to 15. So இப்போ எனக்கு y ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, z ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நம்மளோட third equation எடுத்துட்டோம்னா x plus y plus z is equal to 27 இல்லையா? So x value மட்டும் தான் தெரியாது, y value 9, z value is 15 that is equal to 27. x 15 க்கு அப்புறம் 16 17 18 19 20 21 22 23 24 plus 24 is equal to 27. So x ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? 27 minus 24 is 3 இல்லையா? So x ஓட வேல்யூ is 3. இப்போ வந்து நமக்கு எல்லா ஈக்குவேஷனுமே சால்வ் ஆயிருக்கு. and யூனிக்கா x is equal to 3, y is equal to 9 and z is equal to 15 எல்லாமே கிடைச்சிருக்கு. So the system is consistent and it has unique solutions. So ரொம்ப ஈஸியா இந்த சம் சால்வ் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு வந்து சிஸ்டம்ஸ் எப்படிலாம் டைப்
வச்சு கண்டுபிடிக்கணும்னு தெரியும். கன்சிஸ்டன்ட் ஒன்னு இருக்கு, இன்கன்சிஸ்டன்ட் ஒன்னு இருக்கு, and it has many solutions ன்னு ஒன்னு இருக்கு இல்லையா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching.